ஓகே. ஸோ யார் கன்சல்டிங் பியாண்ட்? கன்சல்டிங் பியாண்ட் நாங்கள் வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசரி அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இப்போ நாங்கள் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் வந்துட்டு மோர் தென் 25 இயர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன் வேரியஸ் டைமென்ஷன் இன்க்ளூடிங் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங், எஸ்பெஷலி ஸ்பெஷலைஸ்ட் இன் போத் டெக்ஸ்டைல்ஸ் ஆஸ் வெல் அஸ் மேனுஃபேக்சரிங். ஃபர்தர் எங்ககிட்ட வந்துட்டு என்னென்ன பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் இருக்கு, என்ன ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங். இன் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் நாங்கள் கன்சல்டிங் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் வி வில் கம் டு யுவர் பிளேஸ். உங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை வி வில் கம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி ரீஇன்ஜினியரிங் பண்ணுறது எப்படி, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் இன் லூக் அண்ட் எவ்ரி கார்னர். பிகாஸ் நம்ம பிஸ்னஸ்லேயே இருந்து பார்க்குறப்போ ஒரு தேர்ட் பர்சன் ஆர் அன் எக்ஸ்பர்ட் வந்து பார்க்குறப்போ தே வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன். ஸோ அந்த எக்ஸ்பர்டைஸை வந்துட்டு உங்களுக்கு வேரியஸ் ஃபீல்ட்ஸ்லேருந்து கொண்டு வருவோம். தென் வி ஹாவ் அ கார்பரேட் ஃபினான்ஸ். கார்பரேட் ஃபினான்ஸ் டிவிஷன் வந்துட்டு ப்ரிடாமினென்ட்லி வந்துட்டு உங்களோட ஃபண்ட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, உங்களுடைய ஃபண்ட் மேக்ஸிமைசேஷன், என்ன மாதிரி லோன் அப்ரோச் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஃப்ரம் இனிஷியல் ஒரு லோன் பிச்சிங்ல இருந்து நெகோசியேஷன் டில் டீல் க்ளோசர் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நாட் ஓன்லி ஃபண்ட் இன்ஃபியூஷன், கரண்ட்லி வி ஆர் ஆல்சோ என்கேஜ் இன் ஐபிஓஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், டியூ டிலிஜென்ஸ் சர்வீசஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் வயபிலிட்டி ஸ்டடி, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, இதெல்லாமே கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தென் வி ஹேவ் ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் சர்வீசஸ். இங்கே நம்ம இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கு, நம்ம ப்ராஃபிட் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஃபிட் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்னது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஸோ நம்ம டார்கெட் என்ன வைக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா வி ஹேவ் விச் இஸ் கோல் செட்டிங். அந்த கோல் என்னது, பிகாஸ் வென் இட் கோஸ் ஆன் பிஸ்னஸ் இயர் ஆன் இயர் போயிட்டே தான் இருக்கு. சம்வேர் வி ஹவ் டு கீப் அ கோல். நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம் அந்த மாதிரி வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். வி வில் கம் பீரியடிக்கலி எய்தர் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட், மந்த்லி, குவார்டர்லி வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டார்கெட்ஸ் வச்சிருக்கோம், அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும். ஃப்ரம் அவர் எக்ஸ்பர்ட்ஸ் we will be advising. Then we have tax advisory. With respect to all the compliances part, we have a single stop solution which is our tax experts team. From GST உங்களோட ரவுட்ஸ் கோரிஸ்ல இருந்து டு அன் லார்ஜர் எக்ஸ்டென்ட் எப்படி வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் பண்ண முடியும் டு அதர் ஸ்டேட்ஸ், அதர் கண்ட்ரிஸ், அது எல்லாமே கூட நம்ம டாக்ஸ் அட்வைசரி டீம்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ அவர் டீம் மெம்பர்ஸ் இன்னைக்கு presenters வந்துட்டு ராஜேஷ், கார்த்திக், ஸ்னேகா அண்ட் நாகார்ஜுன். We would like to thank our founding partners Umesh and Ratandeep ma'am and our senior manager RK sir. ஓகே, இப்போ செஷனுக்குள்ள போக போறோம். எம்பவரிங் செஷன் ஆன் எம்பவரிங் பிசினஸ் growth through financial MIS பார்ட் 1. இது ஒரு பெரிய கான்செப்ட், நாங்கள் அதை 2 பார்ட்டாக எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ராஜேஷ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறாரு. ஹேண்டிங் ஓவர் டு மிஸ்டர் ராஜேஷ். தேங்க்யூ நேதாஜி. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கோட டாபிக் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ஃபினான்ஷியல் எம்ஐஎஸ் எப்படி நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நேதாஜி சொன்ன மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் எம்ஐஎஸை வந்து அனலைஸ் பார்க்கறது வந்து பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி பிரிச்சிருக்கோம். ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ பார்ட் 1 வந்து இன்னைக்கு செஷனில் பார்ப்போம். பார்ட் 2 செஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து இன்ஸ்டா அஃபிஷியல் பேஜஸில் வரும். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, எந்த அப்டேட்ஸ் ஆனாலும் அங்கே தான் வரும். ஸோ ஃபர்தராக இன்னைக்கு பார்ட் 1 10th போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு புக்ஸுக்கு என்ன தேவை, எதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் புக்ஸு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதும், அந்த புக்ஸை மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கீ ரேஷியோஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபினான்ஷியல் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றோம். இந்த பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் P&L ரிலேட்டட் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம இந்த செஷன் மூலமாக என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்றத ஒரு ஃபுல் சம்மரைஸாக பார்க்க போகிறோம். கீ டேக் அவே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது எப்படின்னா, அவங்களுடைய கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபர்தராக அந்த கேமில் வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எதை நோக்கி அவங்க எவ்வளோ ரன்ஸ் டார்கெட் பண்ணணும்,
அப்படின்றது, அவங்க ஆப்போனன்ட் டீமுக்கு எவ்வளோ டிஃபெண்டிங் டோட்டல் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க அந்த ப்ளே பண்ணும்போதே பார்த்து டிசைட் பண்ணுறது எங்கன்னா அவங்களுடைய ஸ்கோர் போர்டு தான். ஸோ அந்த ஸ்கோர் போர்டு தான் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட். அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதேமாரி தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதோடைய பொசிஷன் என்னன்னு பார்க்கறத வந்து பொசிஷனை பார்க்கறது வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கோர் கார்டு தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். சரி, நம்மளோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதோ சொல்றோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ளே பண்ற இடமே வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான். ஸோ நம்ம என்ன ப்ராஃபிட்ல இருக்கோம், லாஸ்ல பண்றோமா, ப்ராஃபிட் பண்றோமா அப்படின்றத இங்கே தான் பார்ப்போம். ஸோ அதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். அது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பிரிக்கிறோம். ஸோ இன்கம் நம்ம என்னெல்லாம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்றோமோ அது எல்லாமே வந்து இன்கம் சொல்றோம். நம்ம ஸ்பெண்ட் பண்ற எல்லா எக்ஸ்பென்ஸ்குள்ள வந்துடும். ஃபர்தரா இன்கம் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று டைரக்ட் இன்கம், ஒன்று இன்டைரக்ட் இன்கம். எக்ஸ்பென்சஸ் வந்து ஸோ அதேமாரி எக்ஸ்பென்சஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பிரிக்கிறோம். ஸோ வந்து டைரக்ட் இன்கம் வந்து நான் எதை மீன் பண்ணுறோன்னா, நம்மளுடைய பிஸ்னஸோடைய கோர் ஆப்ரேஷன்லேருந்து ஜென்ரேட் ஆகிற இன்கம் வந்து நம்ம டைரக்ட் இன்கம் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், அதை விற்கிறேன்னா நான் அது விற்கிறத வந்து நான் என்னோட டைரக்ட் இன்கம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ நான் ஃபர்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி சும்மா இருக்காமல் நான் ஒரு ரெண்டலுக்கு விட்டுட்டு அதுலேருந்து நான் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேன்னா அந்த ரெண்டல் இன்கம் வந்து என்னோட இன்டைரக்ட் இன்கம். ஸோ அதேமாரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அதை நான் இன்டைரக்ட் இன்கம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது என்னோட ஆப்ரேஷன் ரிலேட்டட் கிடையாது, கோர் ஆப்ரேஷன்லேருந்து வருது. ஸோ அதேமாரி எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஸோ எதை நம்ம சொல்கிறோன்னா, இப்போ நான் டைரக்ட் பிஸ்னஸ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து அகேன்ஸ்ட் நான் என்ன எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அது என்னுடைய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு சேல் பண்ணுறதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா அது வந்து என்னோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதேமாரி அந்த எக்ஸ்பென்ஸுக்காக நான் இப்போ ஏதாவது ஃப்ரைட் சார்ஜஸோ அதை கொண்டு வரதுக்கான செலவு ஏதோ டைரெக்டாக அந்த ப்ராடக்ட்டுக்காக பண்ணியிருந்தேன்னா அதை நான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எதை மீன் பண்ணுறேன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து வெறும் நம்ம ஒரு வாங்கி விற்கிறது மட்டும் பிஸ்னஸ் இல்லை, அது விற்கிறதுக்காக நமக்கு சைடில் நமக்கு சப்போர்ட்டிவாக கொடுக்கறதே இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து மீனிங் எதுன்னா, இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு வந்து ரெண்ட்டு, சேலரி, அதுமாரி நம்ம ஒரு கடன் வாங்கியிருந்தா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, அதேமாரி நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்ம எதை மீன் பண்ணுறோம்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ இதோட ரெண்டுத்தோட மீனிங் என்னன்னா, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபார் த பீரியடை நம்ம அனலைஸ் பண்ணி அங்கே என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுன்றதுன்னா, நான் ஒரு 10 வருஷம் பிஸ்னஸ் பண்ணேன், நான் இப்போ எந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு பார்க்கறத வந்து நான் பேலன்ஸ் ஷீட்டில் தான் பார்ப்பேன். ஸோ என்னோட பொசிஷன் என்னன்னு பார்க்கறது என்னோட இது வந்து பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ பேலன்ஸ் வந்து ஃபர்தராக ரெண்டாவது வெயிட் பண்ணுறோம். அது வந்து அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு எனக்கு சொத்து, நான் எவ்வளோ இந்த பிஸ்னஸ் மூலமாக எவ்வளோ அசட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், அதேமாரி எனக்கு எவ்வளோ கடன்கள் இருக்குது அப்படின்றது லயபிலிட்டிஸில் இருக்கும். ஸோ அதே வந்து அசட்ஸ் லயபிலிட்டிஸில் வந்து லாங் டேர்ம் அசட்ஸ், ஷார்ட் டேர்ம் அசட்ஸ். ஸோ லாங் டேர்ம் அசட்ஸ்னால் நம்ம எது சொல்கிறோன்னா, மோர் தென் 1 இயர்க்கு மேலே இருக்க என்னோட அசட்ஸ் வேல்யூ லைஃப் டைம் வந்து நான் வந்து லாங் டேர்ம் அசட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ 1 இயர்க்கு உள்ள இருக்கிற அசட்ஸ் எல்லாமே வந்து என்னோடது ஷார்ட் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் லாங் டேர்மாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோடைய லைஃப் டைம் வந்து மோர் தென் 1 இயர். ஸோ அதனால் அது வந்து நான் லாங் டேர்ம் அசட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஷார்ட் டேர்ம் அசட்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு சேல் பண்ணுறேன், அந்த சேல் பண்ணதை வந்து 1 இயர் சேல் பண்ணி நான் கடனுக்கு விற்கிறேன், அந்த கடனை வந்து நான் 1 இயர்க்குள்ளே யாருக்கு விற்கிறவங்க கிட்டேருந்து வாங்கிடுவேன். அதேமாரி நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்ட்டை நான் 1 இயர்க்குள்ளே பண்ணுவேன், அந்த ஸ்டாக்கை வந்து நான் ஷார்ட் டேர்ம் அசட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அதேமாரி லயபிலிட்டிஸ்லேயும் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ். ஸோ லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்லாம் எது மீன் ஆகுனா, நான் என்னோட கேபிட்டல், நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்காக கொண்டு வந்த கேபிட்டல் வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் தான். ஸோ அதேமாரி நான் ஒரு மிஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அந்த மிஷினரியோட லைஃப் சைக்கிள் வந்து எப்படியும் 1 இயர்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அது நான் வந்து லாங் டேர்ம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற கடன், அதாவது லாங் டேர்ம் லோன்ஸ், அது எல்லாமே வந்து நான் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸில் சொல்லுவோம்.
அதேமாரி ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ் எதுனா நான் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் ஏதாவது வாங்கியிருந்தேன்னா 1 இயர், ஏன்னா அது ஒர்க்கிங் கேபிட்டல்னாலே அது 1 இயர் தான். ஸோ அதனால் அது ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸில் வரும். நான் என்னோட கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரெடிட்டில் வாங்கியிருந்தேன்னா அந்த கிரெடிட் எல்லாமே வந்து என்னோட ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ். ஸோ நமக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ் தான். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்தராக பார்ப்போம். ஃபர்தராக இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்துட்டோம். இப்போ சாம்பிளுக்கு ஒரு ஒரு புக்ஸில் எப்படி ஒரு பிஎன்எல் இருக்கும் அப்படின்றத ஒரு சாம்பிள் பார்ப்போம். ஒரு டேலியை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் சாம்பிள் பிஎன்எல். ஒரு பிஎன்எல் புக்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட புக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது ஒரு ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து இன்கம் ரிலேட்டட். இங்கே வந்து எது வந்து எழுதோ அது இப்போ இன்கம் ஓவர் டாமினேட் பண்ணிச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்ஸ் ஓவராக டாமினேட் பண்ணிச்சுன்னா நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த பீரியட் அனலைஸ் பண்ணுறது. இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நெக்ஸ்ட் ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். பேலன்ஸ் ஷீட் வந்து இதுதான். ஸோ லைபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், அசட்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ கேபிட்டல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாங் டைம் லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் லோன்ஸ். ஸோ கரண்ட் லைபிலிட்டி ஷார்ட் டேர்ம். என்னோட ப்ராஃபிட் வந்து இங்கே தான் நமக்கு கொடுத்துட்டு வருவோம். ஸோ அதனால ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நம்ம மீன் பண்ணுறோம். அது வந்து என்னோட லாபம். அதுமாரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட் வந்து என்னோட லாங் டேர்ம் அசட்டு. கரண்ட் அசட் வந்து என்னோட ஷார்ட் டேர்ம். ஸோ கரண்ட் அசட் நம்ம சொன்ன மாதிரி அதில் தான் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அது எல்லாம் சன்ட்ரி டெட்டார்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட பேங்க் டிவிஷன்ஸ் எல்லாமே என்னோட லாங் டேர்ம் அசட்ஸ். ஸோ அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பிள் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட். ஃபர்தராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தாச்சு. ஒரு புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணணும், ஸ்ட்ரக்சர்டாக ஒரு புக்ஸை மெயின்டைன் பண்ணணும். அது ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா தான் சேல் நடக்குது, நல்லா தான் மார்ஜின் வைக்கிறேன், ஆனால் எனக்கு ப்ராஃபிட்டே நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வாங்கி வாங்கி அந்த ஜிபிஏ நான் எடுக்கிறேன், நல்ல மார்ஜின் தான் எடுக்கிறேன், பேக்கெட்டில் போடுறேன், ஆனால் பேக்கெட்டில் காசு இல்லை அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் தான் நம்மளுடைய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து அதோடைய ஓவர் ஸ்பெண்டிங் தான் அந்த இன்டைரக்ட். அதுதான் நம்மளுடைய வந்து பெரிய ஒரு ட்ராபேக். ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது வந்து நம்ம புக்ஸை வந்து ஆர்கனைஸ்டாக வைக்கணும். ஸோ புக்ஸ் நம்மளுடைய மேஜர் ரோல் பண்ணுறதே அந்த எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம புக்ஸை ப்ராப்பராக கொண்டு போகணும். ஸோ என்ன சொல்கிறோம்னா இப்போ புக்ஸ் வந்து இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லாத புக்ஸ் எப்படி இருக்குன்னா நான் எல்லாமே அக்கௌண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே இந்த நான் எல்லாமே அக்கௌண்ட் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் எதுவுமே டெசிஷன் எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் இல்லை. ஸோ அப்போ இப்படி இருக்கிறது கரெக்டாக இல்லை, தப்பு. எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் ஒரு கம்பெனியோடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம ப்ராடாக 5 கேட்டகரியில் கொண்டு வரோம். அது என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயி காஸ்ட்டு, ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஒவ்வொரு கம்பெனிலுமே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆங்கிளில் தான் நம்ம எல்லாமே பார்ப்போம். எப்படின்னா ஒரு கம்பெனினா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு ஃபினான்ஷியலுக்காக ஹெல்ப் பண்ணுற டிபார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதேமாரி நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் குரூப்பிங் இருந்ததுன்னா நம்ம எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கே கம்மி பண்ணணும், அதை நம்மளால வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான வே இன்டைரக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய டீட்டெயில் இதுதான். இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் என்ன இப்போ பார்க்கறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளால வந்து ஒரு ஓவர் வியூவில் பார்க்க முடியும் எந்த எக்ஸ்பென்சஸ் எந்த குரூப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நமக்கு இப்போ வந்து முன்னாடி பார்க்கறதுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய டேட்டாவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும் நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸில். அதேமாரி நம்மளுடைய கம்பேரிசன்
பிட்வீன் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னும் ரிலையபிளாக இருக்கும். நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சராக எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது நம்மளால ஃபர்தராக பட்ஜெட் செட் பண்ணுறதும் மேக்ரோ லெவலில் வந்து அக்யூரேசி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறது. அடுத்த கான்செப்ட், இப்போ எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நான் எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்போ என்ட்ரி பண்ணணும்? இந்த ஜேர்னல் என்ட்ரியோட கான்செப்டே என்னன்னா, ஒரு புக்ஸில் நான் எப்போ வந்து என்ட்ரி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அது வந்து நான் அப்போவே அந்தந்த மாதம் க்ளோஸ் பண்ணாதான் என்னால் ஃபர்தராக டெசிஷன் எடுக்க முடியும். அதேமாரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்வாய்ஸ் வருது, அதனால நம்ம நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் பீப்புள் எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறேனோ அதுதான் கணக்காக எழுதுவாங்க. இப்போ நான் ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு செலவு பண்ணுறேன்னா அதுதான் இன்னைக்கு எக்ஸ்பென்ஸாக எழுதுவாங்க. ஸோ அதேமாரி எக்ஸ்பென்ஸாக எழுதுவோம். ஸோ அப்படி ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம எப்போ பே பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி எழுதுனா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு பார்த்தா, நம்மளால ப்ராப்பராக அந்த எக்ஸ்பென்ஸை வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சேலரிஸ், ரெண்ட்டு. இப்போ நான் சேலரி ரெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதம் நான் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து பே பண்ணுறது நெக்ஸ்ட் மந்த்து தான் பண்ணியிருப்பேன். அதுக்காக நான் போயிட்டு நெக்ஸ்ட் மந்த்து நான் பண்ணேன்னா என்னால் ப்ராப்பராக அந்த மாதத்தை வந்து நான் ப்ராப்பராக ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதேமாரி என்னால் மந்த்லி கம்பேரிசனோ இயர்லி கம்பேரிசனில் வந்து ஹியூஜ் டீவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதேமாரி என்னால் வந்து ஃபர்தராக எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் எந்த பீரியடுக்கும் அந்த நான் விட்டு போன எக்ஸ்பென்ஸை வச்சு நான் என்னால் கரெக்டான பட்ஜெட் பண்ணி அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னால் பிளான் பண்ண முடியாது. ஸோ அதேமாரி என்னால் வந்து டைம்லி வந்து அந்த எக்ஸ்பென்ஸோடைய டிடிஎஸை டைரக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ரெண்ட் இந்த மாதம் புக் பண்ண வேண்டியதான் நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து இப்போ புக் பண்ணேன்னா இந்த மாதம் கட்ட வேண்டிய டிடிஎஸ் விட்டு போயிடும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம கேல்குலேஷன் வந்து 7ஆம் தேதிக்குள்ளே கட்டணும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்து புக் பண்ணும்போது அதுக்கத்த மாதம் வந்து பேயபிளாக அது போய் நம்மளோட புக்ஸில் நிற்கும். ஸோ அதனால் நம்மளோட இது 1 மந்த் டிலேவாக நம்ம அந்த டிடிஎஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பெனால்ட்டி அதிகமாக வரும். ஸோ அதேமாரி நம்மளால கரெக்டாக ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து சேம் ரெண்டல் எடுத்துட்டேன்னா 1 மந்த் நான் வந்து பே பண்ணுவேன், நெக்ஸ்ட் மந்த்து விட்டுட்டு இன்னொரு மாதம் கூட டிலேவாக பே பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது 1 மந்த் என்ன ஆகிடும்னா என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து யூஜாக காட்டும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மந்த்லி ஒரு டியூ என்ட்ரி போட்டுட்டேன்னா அது டியூவில் போய் நின்றோம். நான் அது பே பண்ணும்போது என்னோட டியூலேருந்து பே பண்ணிப்பேன். ஆனால் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதம் கரெக்டாக அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணுறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்மளால இன்புட் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண முடியாது. நான் இப்போ இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க, நான் பே பண்ணும்போது தான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அவங்க இன்வாய்ஸ் கொடுக்குறப்பையும் அவங்க ஃபைல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2Bல வந்துடும். ஆனால் நம்ம வந்து அதை அக்கௌண்ட் பண்ணாததுனால நம்ம அந்த இன்புட்டை எடுக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணும்போது நம்மளால அந்த இன்புட்டை மேட்ச் பண்ணவே முடியாது கடைசி வரைக்கும். ஸோ அதனால் அந்த இன்வாய்ஸ் வரும்போது அந்த அக்கௌண்ட் பண்ணிடணும், பேமெண்ட் டைமில் அது பண்ணாமல். ஸோ அதேமாரி இது நம்ம இந்தமாரி இன்புட்டை மிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய இன்புட் கிரெடிட் வந்து கம்மியாக இருந்து நம்மளுடைய அவுட்ஃப்ளோ கேஷ் அவுட்ஃப்ளோ அதிகமாகும். ஸோ அதையும் நம்ம இங்கே அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன, இந்த எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னன்னா ஜேர்னல் என்ட்ரி தான். ஸோ இப்போ அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏ லிமிடெட் வந்து கன்சல்டிங் சர்வீஸ் வந்து பி லிமிடெட்க்கு பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஏ லிமிடெட் வந்து பி லிமிடெடுக்கு ஒரு பில் கொடுக்குறாரு. பில் டீட்டெயில்ஸ் இதுதான். ஸோ இப்போ வந்து இன்வாய்ஸ் நம்பரு, இன்வாய்ஸ் டேட் வந்து 15 ஏப்ரல். ஸோ டேக்ஸ் கன்சல்டிங் சர்வீஸ் சார்ஜ் வந்து 1 lakh, ஜிஎஸ்டி வந்து 9,000. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,18,000. ஸோ அப்புறம் பி லிமிடெடுக்கு வந்து அந்த பில் எப்போ போய் சேருதுன்னா 28ஆம் தேதி தான் போய் சேருது, ஏப்ரல். ஸோ அதுக்கப்புறம் அவர் பே பண்ணுறது 1 மந்த் கழிச்சு தான் பே பண்ணுறாரு. ஸோ 2nd June. ஸோ இப்போ இந்த பில்லை வச்சு நம்ம என்ட்ரி எப்படி போட போகிறோன்றத பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இதில் இந்த கான்செப்டில் எப்படி வருதுன்றதுக்காக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எந்த டேட்டில் இந்த இன்வாய்ஸை நம்ம அக்கௌண்ட் பண்ணணும்? இப்போ 3 டேட் இருக்குது, 15th April, 28th April, 2nd June. ஸோ இப்போ நம்ம புக்ஸில் எதில் அக்கௌண்ட் பண்ணணும்?
சரி, ஆன்சர் பண்ணுங்க, வெயிட் பண்ணு. ஓகே, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, ஸோ வந்து எல்லாருமே வந்து 15th ஏப்ரல் தான் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருங்க. ஸோ இப்போ வந்து இந்த சினாரியோ படி இன்வாய்ஸ் டேட் வந்து 15th, பட்டு பி லிமிடெட் ரிசீவ் பண்ணது வந்து 28th. ஸோ நிறைய பேர் வந்து 15th ஏப்ரல்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக அது தப்பு. ஏன்னா நம்ம அந்த பில்லை ரிசீவ் பண்ணுறோமோ, இப்போ ஜிஎஸ்டி படி எப்படின்னா நம்ம அக்கௌண்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட பில்லு இருக்கணும். ஸோ அதனால அன்னைக்கு டேட்டில் எப்போ நம்ம கிட்ட பில்லு இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து அதை அக்கௌண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால 28th ஏப்ரல் தான் நான் அக்கௌண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால 28th ஏப்ரல். 15th அவங்க இன்வாய்ஸ் பண்ணால் கூட அது நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தான் நம்ம வச்சுக்க முடியும். பட் ஜிஎஸ்டி பர்பஸ் படி நம்ம வந்து 28th ஏப்ரல் தான் அக்கௌண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த என்ட்ரி எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கன்சல்டிங் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட்டில் வந்து 1 lakh. இது வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால பிஎன்எல்ல வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இது. ஸோ அடுத்தது வந்து என்னுடைய இன்புட்டு. ஸோ இன்புட் வந்து மறுபடியும் நான் அதை வந்து என்னுடைய அவுட்புட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்புட் கிரெடிட் எடுப்பேன். ஸோ அதனால இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு அசட் மீன்ஸ் இது அசட் தான், பட் நான் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் அக்கௌண்டிங் பர்பஸில் கிளாஸிஃபை பண்ணிப்போம். ஸோ அதேமாரி இதோட டோட்டல் வந்து 1,18,000. அடுத்து கிரெடிட் பார்த்தீங்கன்னா ஏ லிமிட்டெடுக்கு நான் பே பண்ணணும். ஸோ 1,08,000. இங்கே 1,18,000 தான் பில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் 1,08,000 பண்ணுறோம்னா இது கன்சல்டிங் சார்ஜஸ்ன்றதுனால இதுக்கான டிடிஎஸ் நம்ம வந்து பிடிக்கணும். ஸோ அதனால இதோட இது 10% ஆஸ் பர் 94J படி. ஸோ அந்த 10,000 வந்து நான் வந்து லயபிலிட்டிக்கு கொண்டு போகிறேன். ஸோ டோட்டல் 1,18,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒரு பில்லை வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த டைம் படி இந்த ஃபார்மேட்டில் நம்ம இப்படி எல்லா பில்ஸும் அக்கௌண்ட் பண்ணோன்னா அது நமக்கு ப்ராப்பராக வந்து புக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்றதும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட என்ட்ரிஸ் புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்றத பார்த்தோம். ஃபர்தராக இப்போ போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி வந்து ரேஷியோஸ் மூலமாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு வந்து இவங்க சொல்லுவோம். தேங்க்யூ ராஜேஷ் சார். இப்போ வர இந்த செஷன்ல ராஜேஷ் சார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்றதுன்னு சொன்னாங்க. என்ன நான் சொல்ல போறது எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்றது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல் தான் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்னா என்னது, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்னா என்னதுக்கு முன்னாடி நம்ம ரேஷியோஸ்னா என்னன்னு பார்த்துக்குவோம். ஒரு 2 எலிமெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு எலிமெண்ட் ஆக்ட் பண்ணுறதுனால இன்னொரு எலிமெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரேஷியோஸ். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதோட யூஸ் பார்த்தீங்க அது வந்து 2 ஃபினான்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ்னால எவ்வளோ உங்கள் சேல்ஸ் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரேஷியோஸ் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணும். இதை மீறி அதோட இன்னொரு பிக்கஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து அது வந்து உங்களுக்கே பிஸ்னஸ் 10 இயர்ஸ் 5 இயர்ஸாக நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா போன வருஷத்துக்கு கம்பேரிசன் இந்த வருஷத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு கம்பேரிசன் ரேஷியோஸ் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. சிமிலர்லி வேற இண்டஸ்ட்ரி உங்க இண்டஸ்ட்ரியிலே உங்க காம்படிஷன் இல்லைன்னா சிமிலர் ஃபர்ம்ஸ் கூட உங்க பிசினஸை கம்பேர் பண்றது ரேஷியோஸ் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. இந்த 2 எக்ஸாம்பிளையும் நீங்க யோசிக்கலாம். நான் வந்து என்னோட ப்ராஃபிட்டை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாமே, எனக்கு வந்து 50 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. ஆனால் அப்படி கம்பேர் பண்றது ஃபேர் கிடையாது. ஏன் ஃபேர் கிடையாதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதோ உங்க காம்படிஷன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதோ இல்ல நீங்களே போன வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதோ எல்லாமே வேரி ஆயிருக்கும். நீங்க போன வருஷம் 100 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் 50 ருபீஸ் ப்ராஃபிட்டும் அதே 150 இன்வெஸ்ட்மெண்ட்க்கு 50 ருபீஸ் ப்ராஃபிட்டும் நீங்க 50-50 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே க்ரோத் இல்லைனாலும் எனக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு நினைச்சுக்கலாமே தவிர அங்கே ஆக்சுவலி டிக்ளைன் ஆயிருக்கு ப்ராஃபிட்ல. சிமிலர்லி உங்க காம்படிட்டருக்கையும் இன்வெஸ்ட்மெண்ட் வேரி ஆகலாம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வேரி ஆகும்போது நீங்க ப்ராஃபிட்டை அப்சல்யூட் வேல்யூவா நீங்க கணக்கு போட முடியாது. சிமிலர்லி பேங்க்ஸ்மே வந்து ரேஷியோஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமே தவிர உங்களோட அப்சல்யூட் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. ஏன்னா பேங்க்ஸ் வந்து உங்க கிரெடிட்டபிலிட்டியை செக் பண்றது
நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி எவ்வளோ ரிட்டர்ன் ஏர்ன் பண்றீங்க அதுதான் பார்க்கும். அப்போ அவங்க வந்து உங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி பேங்க் சாங்ஷன் பண்றாங்கன்னா ரேஷியோஸ் உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு கீ ரேஷியோஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பேசிக் ரேஷியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எலிமெண்ட்ல பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன நம்மளுக்கு மெஷர் பண்ணி காமிக்குதுன்னா ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி மெஷர் பண்ணி காமிக்குது. இதை மீறி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கூடையா இருக்கணுமா இல்ல குறைவா இருக்கணுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடையா இருக்கணும். எவ்வளோ கூட உங்க பிசினஸோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குமோ அவ்வளோ பிஸ்னஸ் வந்து எஃபெக்டிவ்லி தன்னோட காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட இல்ல மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இதே மீறி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து உங்களுக்கு என்ன எஸ்டிமேட் பண்ணி கொடுக்குதுன்னா உங்களோட கோர் பிஸ்னஸோட பையிங் அண்ட் செல்லிங் குட்ஸ்க்கு கோர் பிஸ்னஸோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணும். எப்படி எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு பிசினஸ் மேன் 80 ருபீஸ்க்கு குட் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதை 100 ருபீஸ் விற்கிறாங்க. இந்த சினாரியோல கிராஸ் ப்ராஃபிட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ருபீஸ். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இதுல எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா 100 மைனஸ் 80 கிராஸ் ப்ராஃபிட் 20 பை சேல்ஸ் 100 இன்டூ 100. அப்போ உங்களோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்னதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 20%. இதுல டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அனாலிசிஸ் நம்ம ஒரு டாபிக்கை கொண்டு வர போறோம். இது எதுக்காக கொண்டு வர போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு கான்செப்ட் கிராஸ் ப்ராஃபிட்குள்ள வரும். இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குட்ஸ் பொருள் வாங்கி அதை விற்கும் போது நீங்க கண்டிப்பா பார்த்துப்பீங்க அந்த பொருள் உங்க லொகேஷன் வர்றதுக்கு ஃப்ரைட் சார்ஜஸ் நீங்க இன்கர் பண்ணிருக்கலாம், இல்ல கேரேஜ் இன்வர்ட் இன்கர் பண்ணிருக்கலாம். இது எல்லாமே வந்து அந்த பொருளோட டைரக்ட்லி அசோசியேட்டட் காஸ்ட். இந்த டைரக்ட்லி அசோசியேட்டட் காஸ்ட் எல்லாமே உங்களோட டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நீங்க கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கன்சிடர் பண்ணி தான் கிராஸ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுங்க. இப்போ இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட அனாலிசிஸ் எப்படி பண்ணுவீங்கன்னு நம்ம பார்ப்போம். அனாலிசிஸ்க்கு முன்னாடி நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு இது வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கும் ட்ரேடிங் கன்சர்னுக்கும் வேரி ஆகும். மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு ஒரு மேஜர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சூமபிள்ஸ். கன்சூமபிள்ஸ்னா என்னதுன்னா ஒண்ணுமே இல்லை, ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ். ட்ரேடிங் கன்சர்னுக்கு அதே மாதிரி பர்ச்சேஸ் ஏஜென்ட் கமிஷன். ஏன்னா பர்ச்சேஸ் ஏஜென்ட்க்கு கமிஷன் கொடுக்கறதுனால தான் அந்த பர்ச்சேஸ் பாசிபிள் ஆயிருக்கு, அதனால அது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சிம்பிளி மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி, பவர், டீசல் ஃபார் ஆப்ரேட்டிங் மிஷின்ஸ் இது எல்லாமே அவங்களோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ட்ரேடிங் கன்சர்னுக்கு ஒரு ப்ராடக்டை கஸ்டமருக்கு அவைலபிள் பண்றதுக்கு அவங்களுக்கு பிரைமரி பேக்கேஜிங் யூஸ் ஆயிடுறது அவங்களோட டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். மேனுஃபேக்சரிங்கும் காமனா இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸ் ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் இன்வர்ட். இது எதுக்கு காமனா இருக்கும்னா போத்லயும் ஒரு பொருள் உங்க லொகேஷன்ல வர்ற எக்ஸ்பென்சஸ் மோஸ்ட்லி ஆல் பிசினஸஸ் இன்கர் பண்ணுது. இன்னும் நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்ஸோட அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு ஒரு இது பார்ப்போம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து சேல்ஸ் கூட கம்பேர் பண்றோம். எப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பை சேல்ஸ் இன்டூ 100. இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்கிற 100 ரூபா சேல்ஸ்க்கு நீங்க எவ்வளவு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணிருக்கீங்க. ஒரு ட்ரேடிங் கன்சர்னா இருந்துச்சுன்னா ஒரு அக்செப்டபிள் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஃபார் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா 1 to 2% ஆஃப் த சேல்ஸ் வேல்யூ. கோயிங் ஃபார்வர்ட் இப்போ நம்ம பார்க்க போறது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் போன எக்ஸாம்பிள்கே நம்ம கொண்டுறோம். போன எக்ஸாம்பிள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் குட்ஸ் 80 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, அதை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்ப இதே விலையில விற்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களோட நெட் ப்ராஃபிட்டா இருக்கும்னு? 10%, 15% or 20%? 20% சொல்லியிருந்தா கண்டிப்பா இல்லை, 10 or 15 மேபி. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பை கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு தான் ஓவர் ஹெட்ஸ்னு ஒரு கான்செப்ட் உள்ள வரும். ஓவர் ஹெட்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஓவர் ஹெட்ஸ் ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல சொன்னா இன்டைரக்ட் காஸ்ட். நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளை வாங்கி அதோட டைரக்ட்லி அசோசியேட்டட் காஸ்ட் தவிரையும் நீங்க பிசினஸ் நடத்துறதுக்காக நிறைய காஸ்ட் இன்கர் பண்ணுவீங்க. இந்த காஸ்ட் தான் இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லி பிசினஸோட டைரக்ட்லி ரிலேட்டடா இல்லைனாலும் அந்த பிசினஸ் நடத்துறதுக்கு கண்டிப்பா தேவை. இந்த காஸ்ட் எதுக்கு நம்ம உள்ள கொண்டு வரோம்னு சொன்னா கிராஸ் ப்ராஃபிட்ல நீங்க ஓவர் ஹெட்ஸை கழிக்கும் போது தான் நீங்க அரைவ் பண்ற அமௌண்ட் உங்களோட நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கூடன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கிற ஆக்சுவல் இன்கம் உங்களுக்கு கூட்டன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும்.
இப்ப இந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி ஃபேக்டர் பண்ணுது போன எக்ஸாம்பிள்ல நம்ம பார்ப்போம். சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் 80, சேல்ஸ் 100, ப்ராஃபிட் 20. ஆனா இந்த பொருளை விற்கிறதுக்கு ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் 3 ரூபா, salary 2, electricity bill 2, depreciation 1, other expenses 2 incur. ஆக்சுவல் இன்கம் நெட் ப்ராஃபிட் 10 rupees. நம்ம இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுவோம்னு நம்ம பார்க்க போறோம். அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நிறைய விதமா கேட்டகரைஸ் பண்ணலாம். பட் எங்க கன்சர்ன் ஃபாலோ பண்ற ஜென்ரல் தேர்ட் வந்து கேட்டகரி as அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எம்ப்ளாயி, ஃபினான்ஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு செல்லிங் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நீங்க இன்கர் பண்ண ப்ரொமோஷன், கேம்பெயினிங், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே என்கம்பஸ் பண்ணும். ஃபினான்ஸ் காஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க லோன் எடுத்திருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்து பேங்க் கொடுக்குற பேங்க் சார்ஜஸ் எல்லாமே என்கம்பஸ் ஆகும். எம்ப்ளாயி காஸ்ட் நீங்க உங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற சேலரியிலேருந்து அவங்களுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே எம்ப்ளாயி காஸ்ட்குள்ள வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நீங்க ரெண்டட் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெண்ட்லேருந்து இபி பில்லேருந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கூட. இது அனலைஸ் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணுவீங்க. சிமிலர் டு ப்ரீவியஸ் ரேஷியோஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இங்க என்ன நடந்திருக்குன்னா உங்களுக்கு 20 ரூபா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், சேல்ஸ் 100 ரூபா நடந்திருக்குன்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 20% இருக்கும். இந்த 20% நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா ஒரு 100 ரூபா சேல்ஸ் உங்க பிசினஸ்ல நடக்கிறதுக்கு உங்களுக்கு 20% அதுக்கு எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுது, அட்மின் எக்ஸ்பென்சஸ். இப்ப நான் சொன்ன சின்ன சின்ன எக்ஸாம்பிளா ஒரு ஆக்சுவல் ஃபர்மோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் மூலியமா உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை காமிக்கிறேன். இந்த சாம்பிள் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரான்ச் ஏ இருக்கு, பிரான்ச் பி இருக்கு, அந்த ஃபர்முக்கு டோட்டல் இது கொடுத்துருக்காங்க. இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பிரான்ச் ஏக்கு 53 கோடி இருக்கு, சேல் 248 கோடி இருக்கு. சிலர்லி பிரான்ச்சுக்கு நடந்திருக்கிற ப்ராஃபிட் 39 கோடி, அதுக்கு கரஸ்பாண்டிங் சேல்ஸ் வந்து 144 கோடி. அப்படிங்க இந்த நம்பர்ஸை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றது எந்த பிரான்ச் பெட்டர்னு தோணுது? போல்ல ஆன்சர் பண்ணுங்க. போல்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் பிரான்ச் ஏன்னு சொல்லியிருக்கீங்க, பாதி பேர் பிரான்ச் பின்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்வியஸ்லி நேரா பார்க்க போகும்போது எந்த அனாலிசிஸும் பண்ணாம கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குற பார்த்துட்டு வந்த ரேஷியோஸை நம்ம இந்த பிக்சருக்குள்ள கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஜஸ்ட் செகண்ட்.
ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கேன் பண்றேன். சாரி ஃபார் த டிலே, டெக்னிக்கல் இஷ்யூ. சாரி, வில் கண்டினியூ த செஷன். இப்போ நீங்க இந்த சினாரியோல பார்த்துருந்தீங்கன்னா பிரான்ச் ஏ பிரான்ச் பிக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம இப்போ கற்றுக்கிட்ட ரேஷியோவை கொண்டு வந்தோம்னா பிரான்ச் ஏவோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 21%, வேற பிரான்ச் பிக்கு 27%. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பிரான்ச் பி தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் இஸ் பெட்டர். ஸோ இன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா பிரான்ச் பி கண்டிப்பாக பெட்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கிராஸ் ப்ராஃபிட் 92 crores கண்டிப்பா பிரான்ச் ஏ குவாண்டம் வைஸ் அதிகமாக கொடுத்துருக்கே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறது பிரான்ச் பி தான். கிராஸ் ப்ராஃபிட் பார்த்த மாதிரியே நெட் ப்ராஃபிட் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஏக்கு இருக்கிறது 17 crores, பிரான்ச் பிக்கு இருக்கிற 25 crores. குவாண்டம் வைஸ் பார்த்தா பிரான்ச் பி பெட்டரா இருக்கு. ஆனா எவ்வளோ பெட்டரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அந்த 7% 18% கம்பேர் பண்ணும் போது தான் தெரியுது. பிரான்ச் பிக்கு 18% நெட் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன நம்மளுக்கு காட்டுதுன்னா அது தன்னோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் அதிகமாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இருக்கிற டோட்டல் நெட் ப்ராஃபிட் 43 crores, 11% மெயின் கான்ட்ரிபியூட்டர் பிரான்ச் பி தான். அப்போ நீங்க கொடுத்துருக்கிற ஆன்சரை பொறுத்து இப்போ பார்த்து உங்களுக்கு கிளியரா கிளாரிஃபை ஆகும் எதுக்கு இந்த சினாரியோல பிரான்ச் பி இஸ் த பெட்டர் பிரான்ச். இப்ப இன்னொரு சினாரியோ நம்ம பிக்சர் கொண்டு வருவோம். ஒரு பிசினஸ் மேன் வருஷம் ஃபுல்லா நிறைய இன்கம் ஏர்ன் பண்றான். இந்த சென்ஸ் அவனோட சேல்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது. ஆனா வருஷ கடைசியில அவன் அன்ஹாப்பியா இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிய வருது அவனோட ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதோட ரீசன் என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் ஆப்ரேட்டிங் ரேஷியோன்னு ஒரு ரேஷியோ பிளேக்கு வருது. இந்த ஆப்ரேட்டிங் ரேஷியோ என்னது? இந்த ஆப்ரேட்டிங் ரேஷியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு நடத்தின உங்களுக்கு டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வர ரேஷியோ தான் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. இது என்ன நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு சொன்னா உங்க பிஸ்னஸ் எவ்வளோ எஃபிஷியண்டா தன்னோட காஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்னு. என்னது நல்லது? ஆப்ரேட்டிங் ரேஷியோ கூடையா இருந்தா நல்லதா இல்லை குறைவா இருந்தா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ எவ்வளோ குறைவா இருக்கோ அவ்வளோ எஃபிஷியன்ட் கம்பெனின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். அதே ஆப்ரேட்டிங் ரேஷியோ ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா அது எக்ஸ்பென்சஸ் ஆப்டிமமா யூட்டிலைஸ் பண்ணலன்னு கம்பேர் டு இட்ஸ் சேல்ஸ். அப்படி இருக்கும் போது உங்களோட ஆப்ரேட்டிங் ரேஷியோ அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்க பிசினஸ்ல காஸ்ட் கண்ட்ரோல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இருக்கும். அது இந்த செஷன்லேயே ஃபர்தரா நாகார்ஜுனா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் ஆப்ரேட்டிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா இதோட ஃபார்முலா நெட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இன்டூ 100 பை சேல்ஸ். இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு வந்து உங்களுக்கு 195 crores காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு இருந்திருக்கு. அதே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 356158 நடந்திருக்கு. இதுல உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு நடந்திருக்கிற ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பர்ச்சேஸ்ல இருந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நீங்க சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணுவீங்க. அப்போ இங்க உங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 35 crores, காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் 195 crores, இதுவுமே 248 crores நடந்திருக்கிற சேல்ஸோட கம்பேர் பண்ணுவோம். பிரான்ச் ஏக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 93%, பிரான்ச் பிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 83%. இதுல என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா பிரான்ச் பிக்கு நடந்திருக்கிற 100 ரூபா சேல்ஸ்க்கு அது 83 எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுது. வேற பிரான்ச் ஏ 93 ரூபா அது எக்ஸ்பென்ஸ் பண்ணாதான் அதனால 100 ரூபா சேல்ஸே இன்கர் பண்ண முடியுது. டோட்டலாவும் பார்த்தீங்கன்னா 89%. அப்போனா இந்த எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ம் தன்னோட ஆப்ரேட்டிங் ரேஷியோவை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா வழி தேடணும். ஆப்ரேட்டிங் ரேஷியோ பத்தி பேசும்போதே நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு மார்ஜினை கண்டுபிடிப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் வந்திருக்கலாம், போன ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எல்லாமே ஒன்னா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நெட் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு உங்க பிசினஸ்ல நடந்திருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸ் பிசினஸ்க்கு ரிலேட்டடா இருக்கட்டும் அன்ரிலேட்டடா இருக்கட்டும் எல்லாமே நீங்க இன்க்ளூட் பண்ணிப்பீங்க. ஆனா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்க உங்களோட ஆப்ரேட்டிங் இன்கமும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஆப்ரேட்டிங் இன்கம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா நான் ஆப்ரேட்டிங்கா என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம். உங்க பிசினஸ்ல இருக்கிற காசு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிருக்கலாம். இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற அசெட்டை நீங்க வித்து அதுல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கலாம். இது
எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆப்ரேட்டிங் இன்கம், பிஸ்னஸோட அன்ரிலேட்டட், ஆனாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஆப்ரேட்டிங் அதே மாதிரி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸாக நடந்திருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், நீங்கள் ஒரு லோன் எடுத்து அதுக்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஆப்ரேட்டிங்கில் வரும். அப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் கோர் ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு கம்பேர் டு இட்ஸ் சேல்ஸ். கோயிங் ஃபார்வர்ட் காஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டெப்ஸ், இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் குறைவாக இருக்குது, ஆப்ரேட்டிங் ரேஷியோ அதிகமாக இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி காஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டெப்ஸ் நாகார்ஜுனா அண்ணன் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்னேகா. இப்போ வந்து ப்ரீவியஸ்லி ஸ்னேகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேட்டிங் ரேஷியோ வந்து குறைவாக இருக்கும்போது பிஸ்னஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆப்ரேட்டிங் ரேஷியோ குறைவாக இருக்கும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ப்ராப்பராக கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் எல்லா எக்ஸ்பென்சஸும் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண அப்புறம் அந்த எக்ஸ்பென்சஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ப்ரீவியஸாக ராஜேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் புக்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுமாரி நம்ம ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம பெட்டராக வந்து நம்ம காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ண அப்புறம் நம்ம பட்ஜெட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கன்சர்வேட்டிவாக இருக்கும் போது ப்ராப்பராக காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் தென் நம்ம பட்ஜெட் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்ரோச்சோட கிரியேட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அந்த காஸ்ட் கண்ட்ரோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அண்ட் தென் நம்ம பட்ஜெட் கிரியேட் பண்ண உடனே ஆக்சுவல் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஆக்சுவல் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம தேவையில்லாம டிவேட் ஆகுறோம், நம்ம எந்த எக்ஸ்பென்சஸ் குறைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து நம்ம பீரியடியற்கெல்லாம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கணும். லைக் மந்த் டு மந்த்து, குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பீரியடிக்காக ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம எக்ஸ்பென்சஸ் கிராஜுவலாக காஸ்ட் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது, இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். ரொட்டீனாக நம்ம பண்ணும்போது தான் ஒன் பை ஒன்னாக நம்ம காஸ்ட் கண்ட்ரோல். இப்படி பண்ணும்போது நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ஆகிடும். அண்ட் தென் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேபிள் ஆகிட்டோன்னே நம்ம பிஸ்னஸ் வந்து ப்ராப்பர் ரன் ஆகுது. பட் அவுட் சைடர்ஸ் ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சில இன்னும் எக்ஸ்ட்ரா அனலைஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் சைட்லேருந்து பார்க்கும்போது இப்போ ஏபிசி லிமிடெட் கம்பெனி வந்து லோனுக்காக வந்து பேங்க் கிட்ட போகிறாங்க. அங்கே வந்து பேங்க் வந்து சில ரேஷியோஸ் வந்து ரிவ்யூ பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும்போது அங்கே ஃபினான்ஷியல் ரேஷியோ பார்த்துட்டு ஏபிசி லிமிடெட்க்கு பேங்க் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, பட் எக்ஸ்வைஸ் லிமிடெட்க்கு பேங்க் லோன் அப்ரூவ் ஆகலை. எதனாலும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் வந்து ப்ளே ஆகுது. இந்த டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ குறைவாக இருக்கிறதுனால எக்ஸ்வைஸ் லிமிடெடுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகலை. அண்ட் தென் ஸோ இது டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டெப்ட் சர்வீஸ் எப்போ நம்ம குறைவாக இருக்கோமோ அப்போ வந்து லோன் அப்ரூவ் ஆகாது. ஸோ இது நம்ம எந்த சைடு ப்ரிஃபர் பண்ணுவோம்னா ஏபிசி லிமிடெட் கம்பெனி இந்த சைடு இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாரும் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ டெப்ட் சர்வீஸ் கவரேஷனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோனா நம்ம வாங்குற இஎம்ஐக்கு வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது அது டெப்ட் சர்வீஸ். அந்த பேங்க் சைடில் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா நம்மளால இந்த லோன் கரெக்டாக ஆன் டைமில் பே பண்ண முடியுமா, ஃபுல்லாக பே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இந்த ரேஷியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருக்கும் போது பேங்க் நம்ம கிட்ட அசம்ஷன் வச்சிருப்பாங்க நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கு, ஸோ நம்மளால ரீபே பண்ண முடியும் ஆன் டைம்னு சொல்லிட்டு அவங்க அசம்ஷன் பண்ணிட்டு நம்ம லோனை அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நம்ம கேஷ் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்க லோன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டவுட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ லெஸ் தென் 1 இருக்கும்போது அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க உங்களால் வந்து உங்கள் இஎம்ஐயே மீட் பண்ண முடியாது, ஸோ தட் எப்படி நான் உங்களுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ண. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நம்ம டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ எப்படி கேல்குலேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை டெப்ட் சர்வீஸ். டெப்ட் சர்வீஸ்னா நத்திங் பட் நம்மளோட இஎம்ஐ தான். இங்கே ஃபார் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்கே ஏபிசி லிமிடெட் கம்பெனி எக்ஸ்வை லிமிடெட் கம்பெனி இருக்குது. இங்கே ஏபிசி லிமிடெட் கம்பெனி வந்து 1000 crores ஆஃப் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் எஸ்எல் லிசட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 900 கோர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ ஃபார் தட் 1000 கோர்ஸ் 600 கோர்ஸ் வந்து ஏபிசி லிமிடெட் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து எயின் பண்ணுற கொடுத்தது பார்த்தீங்கன்னா 200 கோர்ஸ் அண்ட் பிரின்சிபல் ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா 250 கோர்ஸ். டோட்டலி இவங்க 450 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஎம்ஐயாக பே பண்ணியிருக்காங்க. இந்த கம்பேர் டு எக்ஸல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 300 கோர்ஸ், அவங்க பண்ணியிருக்க இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 350 கோர்ஸ். இந்த இடத்துல எனக்கு நல்லா கவனிச்சுன்னா தெரியும் 300 கோர் தான் அவங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 350 கோர்ஸ். நீங்கள் ஆல்மோஸ்ட் 50 கோர்ஸ்ட் வந்து அவங்க டெபிசிட்டாக இருக்கும். தென் பேங்க் வந்து டவுட் பண்ணுவோம் இவங்க ப்ராப்பராக இஎம்ஐ பே பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நம்ம லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரோல் தான் டிஎஸ்ஐ வந்து நம்ம பிஸ்னஸ்ல வந்து ரொம்ப மேஜராக செக் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஎஸ்ஐ ரேஷியோ ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம அவுட் சைடுக்கு நம்ம ரொம்ப கிரெடிட் வர்த்னஸை ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோனா இப்போ பேங்க்ஸ் வந்து இன்னொரு ரேஷியோ வச்சு நம்ம கூட அனலைஸ் பண்ணுவாங்க. நம்மளால அந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை டைம்ஸ் நம்ம நெட் ப்ராஃபிட்க்கு இருக்கு. ஸோ தட் அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் பெர்ஷன் வந்து நான் ப்ராப்பராக மந்த் அண்ட் மந்த் பே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் வந்து வேல்யூஸ் எடுத்துட்டு அது கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம டிவைட் பண்ணும்போது 1க்கு மேலே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கு. 1.5 மேலே இருக்கும்போது நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கு. ஸோ இன்கேஸ் 1.5 கீழே இருக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்மளால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அசம்ஷன் கன்க்ளூடுக்கு வந்துடுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு லோன் அப்ளிகேஷன் அப்ரூவலுக்கு ரொம்ப டவுட் தான். ஸோ சின்ன எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் இன்கம் ஏபிசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா 600 கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்வலிசம் 300 கோர்ஸ் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட் 200 கோர்ஸ் அண்ட் எக்ஸ்வலிசம் சேம் 200 கோர்ஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல ஏபிசி லிமிடெட் வந்து 3 டைம்ஸ் வந்து மோர் தென் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் இருக்கு. ஸோ தட் அவங்களால ஈஸியாகவே அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பேர் பண்ண முடியும். பட் எக்ஸ்வலிசம் லிமிடெட் ஆன்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா அவங்களால 1.5 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க பிஸ்னஸ் ஒரு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ தட் பேங்க் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்ககிட்ட லோன் கொடுக்கலாமா வேண்டாமா. இன்கேஸ் வந்து லோன் கொடுத்தாலும் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் அவங்க சைடு போவாங்க. அண்ட் தென் நம்ம எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு பாயிண்ட்ல இருக்கும். நம்ம எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம பிஸ்னஸோட ஏன் இன்கம் வந்து ஏன் பண்ணோம் ப்ராஃபிட் எந்த பாயிண்ட்ல இருந்து ப்ராஃபிட் ஏன் பண்றோன்னு சொல்லிட்டு திங்க் பண்றதுக்கு அதுக்கு அப்பதான் பிரேக் இன் அனாலிசிஸ் வந்து பாயிண்ட்டுக்கு வருது. இந்த பிரேக் இன் அனாலிசிஸ் தான் ஒன்றும் இல்லை. நம்ம எந்த ஜோன்ல நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஜோன் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. நத்திங் பட் இப்போ என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக சேலரி வந்து 10,000 கொடுக்குறேன், ரெண்ட்டுக்கு 10,000 கொடுக்குறேன். டோட்டலி எனக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் 20,000. ஸோ இந்த 20,000 வந்து எக்ஸ்பென்சஸ் நான் பேர் பண்ணணும்னா நான் எவ்வளோ தூரம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுறேன். இது எப்படி பண்ணலாம்னா இங்கே அசம்ஷனாக 20% ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட்ல வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு 1 lakh. அதாவது என்ன மீனிங் சொல்லுதுன்னா நான் மினிமமாக 1 lakh சேல்ஸ் நான் பண்ணால் மட்டும்தான் என்னோட ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் ஆன 20,000 என்னால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு பிரேக் இவன் சேல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் இந்த 1 lakh சேல்ஸை வந்து நான் எத்தனை நாளுக்குள்ள ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் இவன் டேஸாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இந்த பிரேக் இவன் டேஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் பிரேக் இவன் சேல்ஸ் பை பெர் டே சேல்ஸ். இது பண்ணும்போது நம்ம இன்னும் எவ்வளோ நாளில் வந்து இந்த பிரேக் இவன் சேல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக செக் பண்ணுறோம். ஸோ இது ஒரு காம்பனண்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ பிரேக் இவன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆகிற இந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேபர் மெட்டீரியல்ஸ் ஆகும் அண்ட் தென் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆகும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கான செலவு டைரெக்டாக கன்சியூம் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி லிஸ்ட் பண்ண பார்த்தோம்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து பிரேக் இவன் சேல்ஸ் கிடைச்சிரும். ஸோ அந்த பிரேக் இவன் சேல்ஸ் கிடைச்ச அப்புறம் நமக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம பிஸ்னஸ் வந்து எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம கண்டிப்பாக மார்ஜின் வைக்கும். ஸோ தட் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் வந்து பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸ்வைஸ் வந்து 10 lakh பெர் இயருக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கான காஸ்ட் ஆஃப் குட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 lakhs. ஃபிக்ஸ்டு காஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 1 lakh வந்து ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது எப்படி பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்வைல் இன்ஸ்டியூட்டோட கிராஸ் மார்ஜின் செக் பண்ணலாம்.
இப்போ கிராஸ் மார்ஜின் செக் பண்ணுறதுக்கு 10 lakh மைனஸ் 8 lakh பண்ணும்போது 2 lakhs வந்து கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. இது கூட 10 lakh வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 20% ஆஃப் மார்ஜின் கிடைக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்க்கும்போது கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ தட் இங்கே வந்து 1 lakh டிவைட் பை 20% போடும்போது எனக்கு 5 lakhs ஆஃப் சேல்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்னோட ஃபிக்ஸ்டு காஸ்டான 1 lakh இந்த எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அண்ட் ஜோனுக்கே நல்லா போக முடியும். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம பிக்சர் எடுத்தோம், நம்ம இந்த வருஷத்துக்கு கண்டிப்பாக 5 lakh ஆச்சும் மினிமம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா கிடைச்சிரும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 சேல்ஸ் 5 lakh நான் எவ்வளோ நாள் கூட நான் வந்து இந்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது 10 lakhs ஆஃப் சேல்ஸ் வந்து டிவைட் பை 3 சொன்னா நம்மளுக்கு ஆவரேஜா பெர் டேஸ் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். 5 lakh டிவைட் பை 2740 போடும்போது நம்மளுக்கு 183 டேஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன அனலைஸ் பாயிண்ட் கிடைக்குதுன்னா, ஃப்ரம் த டே 184ல இருந்து நம்ம ஏர்ன் பண்ற இன்கம்லாம் நம்ம ப்ராஃபிட் மார்ஜினுக்கு டைரக்டாவே போயிடும். ஸோ ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம் சம்மரிஸ். இனிஷியலி நம்ம பேசிக் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இந்த பேசிக் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து 2 காம்பனண்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன சொல்ல வருது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். இதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ண பார்க்கணும்னா, நம்ம இந்த வருஷத்தில் நம்ம ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆக்ட் ஆயிருக்கு, நம்ம எப்படி இது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம 2 காம்பனண்ட் பார்த்துருந்தோம், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இது என்ன நம்ம சொல்ல வருது, அப் டு டேட் வந்து நம்ம பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் எந்த ஸ்டாண்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கும் போது நம்ம புக்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் வந்து நம்ம கம்பேரிசன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அண்ட் தென் பட்ஜெட் பண்றதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் டூலா வந்து ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அண்ட் தென் வென் ஆஃப்டர் தட் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண அப்புறம் நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறோம், ரேஷியோஸ் மூலியமா அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம ஒரு ரேஷியோஸை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தோம். அண்ட் தென் வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ, டெப் சர்வீஸ் கவர் ரேஷியோ, லாஸ்ட்டாக பிரேக் இன் அனலைஸ். ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு இந்த இது வரைக்கும் நடந்த வெபினாரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம Q&A செஷன் ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் உங்கள் கொஷினை சேட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், இந்த டவுட்ஸ் இருந்தால். ஆஹ் இது இந்த செஷன் பத்தின ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஹலோ. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க சேட் பண்றதுக்கு பதில் நீங்க அன்மியூட் பண்ணி கூட நீங்க உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம். செஷனுடைய ஃபீட்பேக் ஃபார்ம் சேட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஆடியன்ஸ் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல எந்த செஷன்ல எந்த பார்ட் நல்லா இருக்குன்றதை நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா நாங்க இது பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ நாங்கள் இந்த செஷன் இப்போதைக்கு வைண்ட் அப் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கெட் பேக் டு அஸ் in this mail ID or this number. So grcaudit@canbyindia.com உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பின் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.